ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் ஊர்காடு என்ற சிறிய அடர்ந்த காடுகள் சூழ்ந்த ஒளித்தப்பட்ட குடியிருப்பில் சிறிய பெண் ஒருவர் இருந்தாள். அவளின் பெயர் மாயா. மாயா எப்போதும் வானத்தை பார்த்துக் கொண்டு மழையை விரும்பி எதிர்பார்த்துக் கொண்டிருப்பாள். ஆனால் அந்த ஊரில் வருடக்கணக்காக மழையே இல்லை. பசுமை காய்ந்துவிட்டது. ஊர் மக்கள் ஏமாற்றத்துடன் கைவிட்டுவிட்டனர். ஆனால் மாயா மட்டும் தினமும் பசுமை வரையும் மேகம் வரையும் கனவுகளோடு வாழ்ந்தாள். ஒருநாள் மாயா தனது சிறு குடிசையிலிருந்து வெளியேறி காடுக்குள் நடந்தாள். வழியில் ஒரு பழைய மரத்தில் பளிச்சென்று ஒளிரும் மஞ்சள் நிற பழம் தெரிந்தது. அவள் அதை எடுத்து மெதுவாக கடித்தாள். அந்த நேரத்தில் வானம் திடீரென கருப்பாக மாறியது. மேகங்கள் சூழ்ந்தன. இனிமையான வாசனை வீசியது. மாயா ஒரே முறை கண்மூடியதும் மழை பெய்ய ஆரம்பித்தது. அது சாதாரண மழை அல்ல. வானவில் நிறம் கொண்ட மென்மையான துளிகள். பூக்கள் மணக்கும் நறுமணம் கொண்ட மழை. ஊர் முழுக்க மகிழ்ச்சி பரவியது. வறண்ட நிலம் சிரித்தது. பசுமை விழித்தது. ஆனால் மழை முடிந்ததும் மாயா காணவில்லை. அவள் பெயர் போலவே, அவள் மழை போலவே மாயையாகிவிட்டாள். மக்கள் இன்னும் சொல்வார்கள், மழை வந்தால் ஒரு சிறு பெண் ஓடிக்கொண்டே வரும். வானவிலில் நடக்கும். அது மாயா.